இன்னைக்கு மணி ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் நைட்டு வந்து கழுவாமயே படுத்துருக்கேன். அந்த பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சிருந்தேன். கிச்சனுமே வந்து கிளீன் பண்ணவே இல்ல. கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சோனே அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. கிச்சன் கிளீன் பண்ற வேலை தான் பெரிய வேலையே. போற அவசரத்துல ஏதோ ஒண்ணு இருக்கிறத அப்படியே போட்டு வச்சுட்டு போயிடுவேன். வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொண்ணா கிளீன் பண்ணுவேன். ஈவினிங் வந்தா கிளீன் பண்ணுவேன். இல்ல காலையில எந்திரிக்கும்போது கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட்டா எல்லா வேலையும் நம்மளால செஞ்சு வச்சுட்டு போக முடியாது. சரி நான் வந்து புளி வந்து அத்தை வந்து ஊர்லேருந்து குடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த ஞாபகமே இல்லாம நான் 1 மாசமா கடையில தான் வாங்கிட்டு இருந்தேன். தெரிஞ்சா திட்டுவாங்க. கடைக்கு போயிட்டேன் சரி புளி வாங்கலாம்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் தான் ஞாபகம் வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்த மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்து பார்த்தா அவ்ளோ புளி இருக்கு. அதெல்லாம் எடுத்து சரி பாட்டில்ல வந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து சாதம் வடிச்சிருக்கேன், ரசம் வச்சிருக்கேன், புடலங்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். அவங்களுமே கொஞ்சம் வெளில போற வேலை இருக்கு. நாங்க 3 பேர் மட்டும்ன்றதுனால வந்து சாப்பாடு வந்து செஞ்சாச்சு. மிஷின்ல வந்து துணியெல்லாம் வந்து போட்டுட்டு, அதையுமே வந்து காய வைக்கலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வந்து காய வச்சிருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் வெயில் காய்ஞ்சாலும் சரி, மழை வந்தாலும் சரி உள்ளவே தான் போட்டுருவேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெளியில போயிட்டு மேல போயிட்டு எடுத்துட்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க 2 பேருக்குமே வந்து ரோஸ் மில்க் போட்டுட்டேன். சாதமும் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நானுமே வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். தேங்க் யூ. பாய்.